அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதம் திருக்கார்த்திகை தீபம். திருக்கார்த்திகையில பாத்தீங்கன்னா தீபம் ஏத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அண்ணாமலையாரை நம்ம வணங்கி அவரோட அருளை பெறணுங்கிறதுக்கு வருஷம் எல்லாரும் ஏங்கிட்டு இருப்போம். ஆனா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. நம்மளை மீறி சில விஷயங்கள் இருக்கு, நம்மளை மீறி ஒரு சக்தி இருக்குங்கிறத எப்பவுமே இயற்கை நமக்கு உணர்த்திக்கிட்டு தான் இருக்கு. இறைவன் நம்மளுக்கு பாடம் புகட்டிக்கிட்டே தான் இருக்காரு. அதுக்கேற்றபடி நம்ம நடந்துகிட்டோம்னா நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்கும். யூடியூப்னு ஓப்பன் பண்ணாலும் இல்ல, சோசியல் மீடியா, ஃபேஸ்புக், எதுவா இருந்தாலும் சரி, நீங்க எந்த சோசியல் மீடியான்னு எந்த இதை ஓப்பன் பண்ணாலுமே உலகம் அழிய போகுதா, கழிவு முடிய போகுதா, இங்க இப்படி அழிய போகுது, நமக்கு நாளைக்கு என்ன ஆக போகுதுன்னு இப்படி பதட்டத்திலேயே நம்ம வாழ்ற மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. எது நடந்தாலும் நம்ம கையில இல்லை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துட்டோம். நம்மள மீறிதான் சில விஷயங்கள் நடக்க போகுதுன்னு தெரிய போகுது. அதுக்காக நம்ம பயந்துகிட்டே இருக்க முடியாது. ஆனா நம்ம இப்படி யோசிச்சு பார்ப்போமே, பெரிய விஷயங்கள் நடக்க இப்ப சுனாமி வந்துச்சு. கன்னியாகுமரியில அவ்வளோ உயரமா வந்துச்சு. சென்னையில அவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்துச்சு. ஆனா திருச்செந்தூர்ல கடல் பின்வாங்குச்சு. அதே மாதிரி ஒரு அதிசயம் நடக்கலாம். இறைவன் நம்ம மேல கருணை காட்டி சில விஷயங்களை மாற்றலாம். நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்றது மூலமா, கூட்டு பிரார்த்தனைக்கு ஒரு பெரிய பலன் இருக்கு. எல்லாருமே நல்லபடியா வேண்டுவோம். நாங்க செஞ்ச தவறா இருந்தா எங்களை மன்னிச்சிருங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய தண்டனை எங்களுக்கு கொடுக்காதீங்க, எங்களால தாங்க முடியாது. ஏன்னா மக்கள் தொகை அதிகரிக்க நமக்கு இடப்பற்றாக்குறை ஏற்பட எங்கேயாவது ஒரு இடம் கிடைச்சா நம்ம இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துட்டு இருக்கோம். அது ஏரியா, அது அந்த மண் நல்ல மண்ணா, அது வீடு கட்ட தகுதியானதா, அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. மலையா காடான்னா பார்க்காம தான் இப்ப நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நம்மளை மீறி எதுவும் நடக்குதுங்கும் போது நம்ம இறைவனை வேண்டிக்கிட்டு, அந்த திருச்செந்தூர்ல நடந்த அதிசயம் மாதிரி ஏதோ ஒரு பெரிய புயல் வரப்போகுது, இதனால உலகம் அழிய போகுது அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா, அதை மாறுங்கிற நம்பிக்கையை நம்ம எல்லாரும் வேண்டுவோம். நம்ம எண்ணங்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் போது அந்த அலை வேவ்லென்த் இந்த பிரபஞ்சத்திட்ட சொல்லி நமக்கு ஒரு நல்லது நடக்கலாம், பாசிட்டிவா திங்க் பண்ணலாம். இப்ப நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா, திருக்கார்த்திகை தீபம் வரப்போகுது. நம்ம எல்லாருமே அண்ணாமலையாரை பாக்குறதா சில பேர் போவாங்க. நம்மளால சில பேரால போக முடியாது. அதனால நம்ம வீட்டுலதான் தீபம் ஏத்துவோம். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அதுவுமே பாத்தீங்கன்னா பக்தர்கள் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு, மண்ணு சரிவு ஏற்பட்டிருக்குங்கிறதுனால. சோ பாத்தீங்கன்னா அங்க இருக்க மக்கள் பாதுகாப்பா இருக்கணும். இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் பெரிய துன்பத்துக்கு ஆளாகாம எப்படியாவது இறைவன் காப்பாற்றணுங்கிறதுக்காக இந்த திருக்கார்த்திகை தீபத்துல நம்ம தீபம் ஏத்தணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்க. நம்ம நினைக்கிற எண்ணங்கள் தான் செயலா மாறும். நம்ம எல்லாருமே பாசிட்டிவா திங்க் பண்ணுவோம். ரொம்ப நெகட்டிவான விஷயங்கள் நிறைய வருது, அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம மனசுல அதுவே தான் பதியும். நம்ம கொஞ்சம் பாசிட்டிவா திங்க் பண்ணி அந்த விஷயத்த மாத்தி இறைவன் நம்ம மாத்தி கொடுப்பாருங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்குவோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபத்துக்கு நான் எப்படி விளக்கெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன், எப்படி சுத்தம் பண்ணேன், எத்தனை விளக்கு நான் ஏத்த போறேன், என்னென்ன விளக்கு அதுக்கு பேர் வச்சிருக்கேன். நானா தான் வச்சேன், எதுவும் பார்த்து வைக்கல, எனக்கு தெரிஞ்ச பேர்ல நான் வச்சிருக்கேன். என்னோட வீட்டுல எத்தனை விளக்கு நான் ஏத்துவேன், அதுக்கு என்னென்ன பேர் வச்சிருக்கேங்கிறத நான் சொல்ல போறேன். வருஷம் இந்த கைலிக்கையில நான் ஏத்திக்கிட்டு இருக்கேன். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்துல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் கமெண்டே பண்றது இல்ல. கொஞ்சம் நல்ல விஷயமா இருந்தா நீங்க பாசிட்டிவான கமெண்ட் எனக்கு கொடுங்க. இல்ல இதை மாத்திக்கோங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் தன்மையா டீசெண்டா சொன்னீங்கன்னா நானும் மாத்திக்குவேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். கார்த்திகை திருநாள் வரப்போகுது. அதுக்காக பாத்தீங்கன்னா நம்ம விளக்கெல்லாம் மேல இருக்க அகல் விளக்கெல்லாம் எடுத்தாச்சு. முத நாள் பரணி தீபம் ஏத்துவோம். அதுக்கப்புறம் திருக்கார்த்திகை அன்னைக்கு கார்த்திகை ஏத்துவோம். அடுத்த நாள் 3 நாளும் ஏத்துவோம். இந்த தீபங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு தத்துவத்தை குறிக்குது. அது மட்டும் இல்லாம இந்த முதல் நாள் ஏத்தக்கூடிய இந்த பரணி தீபத்துக்குரிய தத்துவத்தை என்னன்னு பார்த்தரலாம். ஆனா திருவண்ணாமலையில பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு காலையில பரணி தீபம் ஏத்துவாங்க. அன்னைக்குதான் பரணி நட்சத்திரமும் வரும். ஆனா நம்ம பாத்தீங்கன்னா முதல் நாள் கார்த்திகை தீபத்துக்கு முதல் நாள் பாத்தீங்கன்னா மாலை வேளையில இந்த பரணி தீபத்தை ஏத்துவோம். சில பேர் யம தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பரணி தீபத்தும் யம தீபமும் தனித்தனியா நம்ம ஏத்த போறோம். நான் அப்படிதான் ஏத்துவேன். யம தீபம்ங்கிறது நம்ம வீட்டுல இருக்கிற நபர்களோட எண்ணிக்கையை பொறுத்து எத்தனை பேர் இருக்கமோ அத்தனை விளக்க ஏற்றி உயரமான இடத்துல, அதாவது மாடியிலயோ இல்ல காம்பவுண்ட் செவர்லயோ பாத்தீங்கன்னா தெற்கு படி பார்த்தபடி நம்ம விளக்கு அந்த விளக்கு ஏத்தணும். அது யமனுக்குரிய திசை. அதனால அந்த பக்கத்தை பார்த்து நம்ம ஏத்தணும். திரும்ப அந்த விளக்க வீட்டுக்கு கொண்டு வராம ஏதாவது ஒரு கவர்ல போட்டு திரும்ப நம்ம ஆத்துல விட்டுறலாம். அந்த பரணி தீபம்ங்கிறது அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, பரணி தீபம்ங்கிறது ரொம்ப ரொம்ப உயர்வான ஒரு தீபம். இது குறிக்கக்கூடிய தத்துவம் பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்குரிய அந்த படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், இந்த 5 விஷயங்களையும் குறிக்கிறதா பாத்தீங்கன்னா பரணி தீபம் அப்படின்னு சொல்லுவோம்.
இந்த பரணி தீபத்துக்குரிய மேலும் சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, திருக்கார்த்திகை பிளஸ் வந்து பரணி நட்சத்திரம், இந்த 2 நட்சத்திரங்களும் சேர்ந்து அந்த நாள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் வந்து அக்னி வடிவமா வந்து திருமாலுக்கும் அந்த பிரம்மாவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அக்னி வடிவமா காட்சி தந்தாரு. அந்த ஒரு திருநாளதான் நம்ம வந்து பரணி தீபமா கொண்டாடுறோம். அப்ப எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீபத்தை நம்ம ஏத்துறோம்னு பாருங்க. இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாம இருந்திருக்கும். அதனால நானும் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இதுல வந்து எல்லா விளக்கும் நான் வந்து ஏத்த மாட்டேன், ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில தான் ஏத்துவேன். அந்த தீபத்தோட பேரை சொல்லி நான் சொல்றேன், அந்த விளக்கோட பேரு. இது வந்து மாட தீபம், 2 எண்ணிக்கையில வந்து ஏத்துவேன். வெளியில வந்து காம்பவுண்டர் கிட்ட ஏத்துவேன். இது வந்து துளசி தீபம், துளசி அம்மாவுக்கு ஏத்துறது. இது வந்து நமசிவாய தீபம் நான் வச்சிருக்கேன், 5 முகம் இருக்கனால சிவபெருமானுக்கு. அப்புறம் நிலைவாசல்ல 2 தீபம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மாரியம்மன், சமயபுரம் மாரியம்மனுக்கு ஏத்துவேன். அப்புறம் பஞ்சமி திதியை கொடுக்கிற விதமா நான் வந்து வாராகி அம்மனுக்கும் இந்த தீபத்தை ஏத்துவேன். அப்புறம் உப்பு தீபம் ஏத்துவேன், மகாலட்சுமி நினைச்சு. அதுவும் கலசத்துக்கு முன்னாடி ஏத்தனால கலச தீபம் நான் வச்சிருக்கேன் பேரு. இது வந்து முருகருக்கு வந்து வெற்றிலை தீபம் ஏத்துறதுக்காக இந்த விளக்கு. இது வந்து குலதெய்வ விளக்கு. இந்த விளக்கும் கண்டிப்பா நான் வந்து ஏத்துவேன். இது வந்து ஜல தீபம் நான் ஏத்த போறேன். இதுல தண்ணி விட்டு அதுல கொஞ்சமா எண்ணெய் விட்டு திரி போட்டு ஏத்துவேன். இதுல 6 எண்ணிக்கையில இருக்க தீபம் வந்து படிக்கட்டுல வந்து வைப்பேன், ஒவ்வொரு படிக்கட்டுல வெளியே. அதுக்கப்புறம் குப்பை மேடு தீபம்னு சொல்லி கொல்லைப்புறத்துல வந்து வைப்பேன். அதுக்கப்புறம் இது வந்து மகாலட்சுமி தீபம், கஜலட்சுமி தீபம், வெள்ளி விளக்கு வந்து ஏத்தணும், சுக்கரன் நினைச்சு வைப்பேன். அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா 365 திரி போட்டு நான் ஏத்துவேன். அந்த திரி இன்னும் நான் வாங்கினதுக்கு அப்புறம் காட்டுறேன். இது வந்து குபேர தீபம். இந்த தீபத்தை வந்து நான் வந்து வடகிழக்கு அந்த மூலையில வச்சு ஏத்துவேன். அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா அன்னபூரணி தீபம். அப்புறம் வந்து நம்ம வந்து கிச்சன்ல வைக்கிறதுக்காக ஒரு தீபம், அதுல வந்து கங்கையை நினைச்சு தண்ணி பக்கத்துல ஒரு தீபம் வச்சிருவேன். அதுக்கப்புறம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா சித்திரை தீபம் சொல்லிட்டு இந்த உருளிக்கு மேல வந்து அலங்காரம் பண்ணி அந்த தீபத்தை வச்சிருவேன். அப்புறம் 2 குத்து விளக்கு வந்து பூஜை அறையில ஏத்துவேன். அதுக்கப்புறம் வாசல்ல கோலமிட்டு அதுல வந்து ஒரு குத்து விளக்கு, பெரிய குத்து விளக்கா வச்சு ஏத்திடுவேன். அதுக்கப்புறம் காமாட்சி அம்மன் தீபம், இந்த தீபத்தையும் வந்து நான் ஏத்துவேன் எப்பவும் போல. இதுதான் நான் சொன்ன அந்த நம்ம யம தீபம்னு சொல்லுவோம் இல்லையா, வீட்டுல இருக்கவங்க எண்ணிக்கையை பொறுத்து ஏத்துறதுக்காக எடுத்து வச்சிருக்கிறது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பரணி தீபத்துக்கு 5 தீபம். இது மாதிரி வந்து 27 எண்ணிக்கையில வந்து, அதாவது பரணி தீபத்துக்கும் அந்த யம தீபத்துக்கும் வந்து நம்ம கணக்கு கிடையாது. நான் எத்தனை எண்ணிக்கையோ அதை குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏத்திட்டு இந்த 5 தீபம் வந்து பரணி தீபத்துக்கு ஏற்றிடுவோம். அடுத்த நாள் திருக்கார்த்திகை அன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லா வந்து அந்த எண்ணிக்கை 27ங்கிறது நட்சத்திரத்தை குறிக்கும். 2யும் 7யும் கூட்டினா 9 கிரகங்களை குறிக்கும். 9ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு நம்பர் தான். அது ஒரு அதிர்ஷ்ட எண் கூட சொல்லலாம், நவகிரகத்தையும் குறிக்கும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த தீபத்தை வந்து 27 நட்சத்திரத்தை நினைச்சு நம்ம வந்து இந்த எண்ணிக்கையில தான் நான் வந்து ஏத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க எப்படி ஏத்துறீங்களோ அதே மாதிரி நீங்க ஏத்தலாம், ஒன்றும் தவறு கிடையாது. உங்களுக்கு சில விஷயங்கள் இதுல இருந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த ஜல தீபம் இதெல்லாம் வந்து நான் எப்படி ஏத்துறதுன்னு தனியா ஒரு வீடியோ போட்டு நான் ஏத்தி காமிக்கிறேன். அதே மாதிரி 365 திரி போட்டு நான் 2 வருஷமா ஏத்திக்கிட்டு இருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா, வருஷம் ஃபுல்லா நம்மளால வந்து ஏத்த முடியாம ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்படுது, அப்படி ஏதோ ஒரு விசேஷ நாள்ல ஏத்த முடியல, நம்ம வீட்டுல வந்து ஏதோ ஒரு துக்க காரியம் நடக்குது, இல்ல வந்து ஏதோ ஒரு தீட்டுப்படுது, அந்த மாதிரி நேரத்துல நம்மளால ஏத்த முடியல அப்படின்னா, அந்த ஒரு நாள் நம்ம ஏத்துற 365 திரி போட்ட தீபமும் நமக்கு வந்து எல்லா நாளும் ஏத்திருக்கக்கூடிய பலனை வந்து கொடுக்கும். இது வந்து திருவண்ணாமலையில விசேஷமா இந்த தீபம் வந்து விற்கிறாங்க. ரொம்ப நல்லா வந்து நம்ம என் வீட்டுல வந்து ஏத்தும் போது பாத்தீங்கன்னா அந்த அண்ணாமலையாரோட ஒளி வந்து இங்க தெரியற மாதிரி எனக்கு நிறைய தடவை தோணி இருக்கு. சோ வந்து அந்த தீபத்தையும் நான் வந்து எப்படி ஏத்துறது அப்படிங்கிறது உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன், நான் காமிக்கிறேன். கிடைச்சா இப்பவே வந்து வாங்கி வச்சுக்கோங்க, எல்லா பூஜா ஸ்டோர்லயுமே கிடைக்கும். இப்படிதான் வந்து 27 எண்ணிக்கையில அந்த தீபத்தை வந்து நான் வந்து ஏத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க வந்து எப்படி ஏத்துறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. எதுக்காக இந்த அகல் விளக்கை வந்து திருக்கார்த்திகையில இவ்வளவு விசேஷமா நம்ம ஏத்துறோம் அப்படின்னா, அகல் விளக்கு அப்படிங்கிறது சூரியனையும், நெய் எண்ணெய்ங்கிறது சந்திரனையும், திரிங்கிறது புதனையும், அதுல எரியற வந்து அந்த ஜுவாலை வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயையும், அது கீழே வரும் நிழல் தெரிகிறது வந்து ராகுவையும், அந்த ஜுவாலையில உள்ள மஞ்சள் நிறம் வந்து குருவையும், அது அணிஞ்ச உடனே அதுல இருக்க கறி வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானையும், அந்த வெளிச்சம் வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை குறிக்கிறது, அது வந்து கேதுவையும், திரி எரிய எப்படி குறைஞ்சு கொண்டே வருதோ அது போல ஆசை வந்து நமக்கு வந்து குறைந்து கொண்டே இருக்கிறது. அதாவது ஆசையை குறைத்து கொண்டால் நமக்கு சுகம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த பாத்தீங்கன்னா அகல் விளக்கை ஏத்துறதுக்கான அர்த்தம். இது மாதிரி நம்ம கார்த்திகை தீபத்துக்குரிய அர்த்தத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா வந்து நமக்கு நல்ல விஷயங்கள் வந்து நம்ம மாற்றங்கள் வந்து நம்ம வீட்டுல நடக்கும். அந்த அண்ணாமலரோட அருள் வந்து நமக்கு பரிபூர்ணமா கிடைக்குங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நல்லபடியா வந்து வேண்டிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.